வணக்கம். 7 நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று வானில் தென்படவுள்ள சூப்பர் மூன். வாக்கெடுப்பின்றி நிறைவேறவுள்ள இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை. தபால் திணைக்கள ஊழியர்களின் மாபெரும் மோசடி அம்பலப்படுத்திய தபால் மா அதிபர். மின்சார தொழிற்சங்கங்களின் பணி புறக்கணிப்பு இன்று முதல் தீவிரம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல், மனித உரிமைகளை மேம்படுத்துதல் எனும் தலைப்பிலான புதிய பிரேரணையின் இறுதி வரைவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை இன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. அத்துடன் இந்த பிரேரணை இன்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 6வது கூட்டத்தொடர் கடந்த மாதம் 1ஆம் திகதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. இதில் பிரிட்டன் தலைமையிலான கனடா, மலாவி, மாண்டினீக்ரோ, வட மெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையின் 1வது வரைவு கடந்த மாதம் 9ஆம் திகதி வெளியிடப்பட்டது. இதையடுத்து இந்த பிரேரணை தொடர்பில் கடந்த மாத நடுப்பகுதியில் உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற இலங்கை பிரதிநிதிகள் தமது தரப்பு சார்பாக மாற்று அபிப்பிராயங்களை முன்வைத்திருந்தனர். இதன் பின்னணியில் இலங்கை தொடர்பான இணை அனுசரணை நாடுகளின் புதிய பிரேரணை 1ஆம் கட்ட மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. திருத்தங்களுடனான பிரேரணை கடந்த மாத இறுதியில் வெளியிடப்பட்டது. அந்த பிரேரணையில் இனமோதல் என்பதற்கு பதில் மோதல் என்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்டது. அத்துடன் சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆராய விசேட சட்டவாதியின் பங்கேற்புடனான பிரத்யேக நீதித்துறை பொறிமுறையொன்று நிறுவுவது குறித்து அரசு அவதானம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்த விடயம் முற்றாக நீக்கப்பட்டிருந்தது. எனினும் திருத்தப்பட்ட அந்த பிரேரணை பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்கான கோரிக்கையை நீர்த்து போகச் செய்யும் விதமாக அமைந்திருப்பதாக பல தரப்பினர் விமர்சித்திருந்தனர். இதையடுத்து இன்று சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணையின் இறுதி வரைவில் இனமோதல் என்ற சொற்பதம் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விடயம் இனமோதல்களின் விளைவாக இலங்கை முகம் கொடுத்த மிக மோசமான துன்பங்களை இலங்கை அரசு அங்கீகரித்தமையும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இனவாத அரசியலுக்கு இடமளிக்காமல் இருப்பதற்கான அதன் கட்டுப்பாட்டையும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதுடன் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் வரவேற்கிறோம் என்றவாறு மாற்றப்பட்டுள்ளது. இன்று சமர்ப்பிக்கப்படும் இந்த திருத்தப்பட்ட பிரேரணையின் உள்ளடக்கத்தை நிராகரித்த இலங்கை எதிர்ப்பை வெளிப்படுத்தினாலும் அதை நிறைவேற்றுவதற்கு வாக்கெடுப்பை கோராது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் புதிய பிரேரணை இன்று வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படலாம். நிறைவேற்றப்படும் தீர்மானத்திற்கு அமைய மனித உரிமைகள் பேரவைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பில் பேரவையின் 63வது கூட்டத்தொடரில் எழுத்து மூல அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் மற்றும் பிற தொழிற்சங்கங்கள் இன்று முதல் தங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த தீர்மானித்துள்ளன. அதன்படி துறைசார் அமைச்சரின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் பங்கேற்பது போன்றவற்றை தவிர்ப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பான சட்ட மூலம் 26ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4ஆம் திகதி முதல் மின்சார தொழிற்சங்கங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட ஆரம்பித்தன. தபால் திணைக்கள ஊழியர்களில் ஒரு தொகுதியினர் தொடர்ந்தும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தபால் மா அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார். அப்புதலையில் நடைபெற்ற தபால் திணைக்கள ஊழியர்களின் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே தபால் மா அதிபர் ருவன் சத்குமார மேற்கண்ட குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் களனி தபால் நிலையத்தில் தற்போது உள்ளக கணக்காய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்றும் அது நிறைவுற்றதும் அங்கிருக்கும் தபால் அதிபர் உள்ளிட்ட ஏராளமான பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று தபால் திணைக்களத்தின் ஏராளமான ஊழியர்கள் கைவிரல் அடையாளம் பதியாமல் திருட்டுத்தனமாக மேலதிக நேர வேலை கொடுப்பனவாக ஏராளமான தொகையை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதன் மூலம்
தபால் திணைக்களம் மாதாந்தம் பாரிய தொகையொன்றை செலவிட நேர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டின. மேலும் சில ஊழியர்கள் பராமரிப்பு, வாகன சரிபார்ப்பு போன்ற பணிகளை மேலதிக வேலை நேர கொடுப்பனவுக்காக திட்டமிட்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும், இவ்வாறாக ஊழியர்களின் மோசடிகள் காரணமாக தபால் திணைக்களம் மாதாந்தம் பெறும் தொகையொன்றை அநியாயமாக செலவிட்டு வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். 2025 ஆண்டின் முதல் சூப்பர் மூன் இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி இரவு வானத்தில் தென்படும் என ஆதர் சி கிளார்க் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த முழு நிலவு வழக்கத்தை விட கிட்டத்தட்ட 14% பெரிதாகவும் 30% அதிக பிரகாசத்துடனும் வானில் ஒரு ராட்சச பந்து போல காட்சியளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 11:48 உச்சபட்ச பிரகாசத்தை நிலவு அடையும் என்றும், அதன்படி இன்று முழுமையான நிலவு வழக்கத்தை விட பெரிதாகவும் பிரகாசமாகவும் காணப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்திரன் அதன் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் பூமிக்கு அருகில் நகரும் போது வருடத்திற்கு ஒரு முறை அல்லது பல முறை சூப்பர் மூன்கள் நிகழ்கின்றன. ஆனால் அனைத்து பௌர்ணமி நாட்களிலும் சூப்பர் மூன் நிகழ்வதில்லை. இம்முறை நிகழ்கின்ற இந்த சூப்பர் மூன் வானம் முழுவதையும் ஒளிரச் செய்வதோடு வானியல் அதிசயமாக இருக்கும் எனவும், இதனை தவறாமல் அனைவரும் காண வேண்டும் எனவும் வானியலாளர்கள் பரிந்துரைத்துள்ளனர். அடுத்த சூப்பர் மூன் 2025 ஆண்டு நவம்பர் 7 மற்றும் டிசம்பர் 4ஆம் திகதிகளில் தென்படலாம் என நாசா தெரிவித்துள்ளது. அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த 100 வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதேபோன்று கடந்த ஒரு மாத காலத்திற்குள் அவ்வாறாக மேலும் 135 நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. கூடுதல் விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக நுகர்வோர் விவகார சபை அண்மை காலமாக திடீர் சோதனைகளை அதிகரித்துள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த ஒரு மாத காலத்திற்குள் மட்டும் சுமார் 250 வர்த்தக நிலையங்கள் அதிகாரிகளின் சோதனையில் சிக்கிக் கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அதேபோன்று கூடுதலான அளவில் அரிசியை பதுக்கி வைத்துள்ள நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், அவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்படும் அரிசியை அரச உடைமையாக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.